ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிடிடில இருந்து லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நவம்பர் மாசத்துக்கான 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் அப்டேட் தான் வந்திருக்கு. நவம்பர் மாசத்துக்கு உங்களுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியல, தரிசன டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கு. அதாவது இந்த ஆன்லைன் சேவா வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்றதுல 500 ரூபாய் பே பண்ணி நீங்க தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணலாம். இதுல ஆன்லைன் பார்ட்டிசிபேஷனுக்கு 200 ருபீஸும் 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுல கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா இந்த மாதிரி சேவாஸ் எல்லாமே இருக்கும். ஆனா இந்த சேவால நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலா இன்னொரு நாள் நீங்க சாமி தரிசனம் பார்க்கலாம். இப்போ நவம்பர் மாசத்துக்கான புக்கிங் வந்து உங்களுக்கு 27ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் பாத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா 26ஆம் தேதி காலையில 9 மணிக்கு நவம்பர் மாசத்துக்கான திருமலையோட ரூம்ஸ் புக்கிங் வந்து ஓபன் ஆகுது. 27ஆம் தேதி தான் 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் ஓபன் ஆகுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் கன்ஃபார்மா புக் பண்ண போறேன், எனக்கு ரூம்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நாள் காலையிலேயே வந்து ரூம்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. ரூம் புக் பண்றதுக்கு எந்த ஒரு டிக்கெட்டுமே தேவையில்லை. சில பேர் வந்து 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் நவம்பர் மாசத்துக்கு புக் பண்ணிருப்பீங்க, சேவா டிக்கெட் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இந்த லக்கி டிப்ல செலக்ட் ஆயிருப்பீங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே தர்ஷன் டிக்கெட் இருக்கு, நான் ரூம்ஸ் வந்து புக் பண்ணலாம், ஆனா நான் ஃப்ரீ தரிசனத்துல தான் போறேன், ஆனா எனக்கு வந்து ரூம் புக் பண்ண முடியுமா அப்படின்ற டவுட் இன்னும் நிறைய பேத்துக்கு இருக்கு. திருமலையில இப்போ ரூம் புக் பண்றதுக்கு டிக்கெட் இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அதனால நீங்க தாராளமா உங்களுக்கான அக்கமடேஷனை நீங்க ரிசீவ் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் உங்களால அந்த டேக்கு தேவையில்லை, போக முடியல அப்படின்னாலும் நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா அதுக்கான ரீஃபண்ட் வந்து கிடைக்கும். தர்ஷன் டிக்கெட்டுக்கு மட்டும்தான் கேன்சல் பண்ணீங்கன்னா ரீஃபண்ட் கிடைக்காது. அக்கமடேஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கும். அதனால நீங்க முன்னாடியே ரிசீவ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்திருக்க லேட்டஸ்ட் அப்டேட்மே பாத்தீங்கன்னா இந்த 500 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டுக்கான அப்டேட்டை தான் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் மாசத்துக்கு நிறைய பேர் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான தரிசன டிக்கெட்டும், அதே மாதிரி திருப்பதியில இருக்கக்கூடிய ரூம்ஸ் புக்கிங்கும் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. அதோட அப்டேட்டும் அடுத்து கண்டிப்பா அப்டேட் ஆகும். ஏன்னா இந்த நோட்டிபிகேஷன் இப்பதான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால கண்டிப்பா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும். வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டும் வந்துச்சுன்னா நம்ம சேனல்ல உங்களுக்கு வீடியோவா போஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்லயும் ஷேர் பண்ணுவேன். ரெண்டையுமே செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம சேனல்ல திருப்பதி ரிலேட்டடா, ஆன்மீகம் ரிலேட்டடா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.